வணக்கம். இன்று நடக்கப் போகும் சனி பயிற்சி சிலரின் வாழ்க்கையை முழுவதும் மாற்றப் போகிறது. சனி பகவான் அருள் கிடைத்தால் ராஜயோகம் வரும். ஆனால் சனி கோபம் வந்தால் வாழ்க்கை சோதனையாகும். உங்கள் ராசிக்கு என்ன நடக்கப் போகிறது? முழு வீடியோவை பாருங்கள். சனி பகவான் யார்? சனி பகவான் நவகிரகங்களில் மிகவும் சக்தி வாய்ந்த கிரகம், நீதிக்கடவுள் என்று கூறப்படுகிறது. நாம் செய்த நல்லதும் கெட்டதும் எல்லாம் கணக்கிட்டு அதற்கான பலனை தருபவர். அதனால்தான் மக்கள் சனியை பயத்தோடும் பக்தியோடும் வழிபடுகிறார்கள். சனி பயிற்சி என்றால் என்ன? சனி ஒரு ராசியில் சுமார் 2.5 வருடம் இருப்பார். பிறகு அடுத்த ராசிக்கு செல்லும். இந்த மாற்றம்தான் சனி பயிற்சி. இந்த நேரத்தில் மனிதர்களின் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் வரும் என்று ஜோதிடம் கூறுகிறது. சனி வந்தால் கஷ்டம் மட்டுமே தருவார் என்று பலர் நினைக்கிறார்கள். ஆனால் அது உண்மை இல்லை. சனி முதலில் சோதிப்பார், பிறகு நம்மை உயர்த்துவார். அதனால்தான் பழமொழி ஒன்று இருக்கிறது, சனி கஷ்டம் கொடுத்தாலும் அதற்கு பிறகு பெரிய வெற்றி தருவார் என்று கூறப்படுகிறது. சனி பகவான் சூரிய பகவானின் மகன் என்று புராணங்கள் கூறுகின்றன. அவரது தாய் சாயா தேவி. சனி பகவான் பிறந்த போது அவருடைய பார்வை மிகவும் சக்தி வாய்ந்தது. அவர் பார்க்கும் இடத்தில் மாற்றம் ஏற்படும் என்று நம்பிக்கை கூறப்படுகிறது. மற்ற கிரகங்கள் பலன் தரலாம், ஆனால் சனி பகவான் மட்டும் நியாயம் பார்த்து பலன் தருவார். நாம் செய்த தவறுகளை உணரச் செய்வது சனியின் பணியாகும். சனி பயிற்சி வந்தால் சிலருக்கு வேலைவாய்ப்பு, பணவரவு, திருமணம், உயர்வு போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆனால் சிலருக்கு செலவு, மன அழுத்தம், சோதனை போன்ற காலமும் இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. சனி பகவான் அருள் பெற சில எளிய வழிகள் உள்ளன. சனிக்கிழமை எண்ணெய் தீபம் ஏற்றுதல், எள் தானம் செய்தல், காகங்களுக்கு உணவிடுதல், சனி கோவிலில் வழிபாடு போன்ற வழிபாடுகளை செய்யலாம். சனி பகவானை பயப்படாமல் பக்தியுடன் வழிபட்டால் அவர் அருள் தருவார். பல பக்தர்களின் வாழ்க்கையில் சனி அருளால் மாறிய கதைகள் உள்ளன. சனி பகவான் நமக்கு ஒரு பெரிய பாடம் கற்றுக் கொடுக்கிறார். அது என்னவென்றால், நல்ல பாதையில் நடக்க வேண்டும். தவறு செய்தால் அதன் பலனை அனுபவிக்க வேண்டியதே வாழ்க்கை. சனி பகவான் அருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கமெண்டில் ஓம் சனி பகவானே சரணம் என்று எழுதுங்கள். நன்றி, வணக்கம்.